எல்லோருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். பரபிரம்மஸ்வரூபம், பரமாத்மஸ்வரூபம் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய ஆன்ம பிரணாமங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். சாரு வாயிலிருந்து அஷ்டாங்க ராஜயோகம் நாங்க நேரடியா கேட்டிருக்கோம். இது அப்படி கேட்கும் பொழுது சாரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் யம நியமங்கள் இருக்கிறவங்க தான் தியானம் செய்யணும் அப்படி என்ற அது கான்செப்ட் ரிவர்ஸா சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யமமும் நியமமும், தட் இஸ் அஹிம்சா, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், சத்தியம் அண்ட் சுத்தம், சௌச்சம், சந்தோஷம், தபஹா, ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா, இந்த 10 பாயிண்ட் இருக்கிறவங்க மட்டுமே தியானம் செய்யணும் சொல்லியிருக்காரு பதஞ்சலி மகர்ஷி அவர்கள். ஆனா அந்த 10 இருக்கிறவங்க தியானம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால யாரு ஒருவர் தியானம் செய்யணும் அப்படின்னு நினைச்ச உடனே தியானம் செய்யணும், தியானம் செய்யலாம், அவ்வளவுதான் சொல்லியிருக்காரு சார். சிம்பிளா சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதனுடைய பேரே அஷ்டாங்க ராஜ யோகம். முதலாக பூமி மேல ஒரு முறையா தியானத்தை, ஆன்மீகத்தை கொண்டு வந்து கொடுத்த பதஞ்சலி மகர்ஷி அவர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல அஷ்டா அங்க அப்படின்னாக்கா 8 வகையானது அப்படின்னு அர்த்தம். இரண்டாவது வேர்டு ராஜயோகம் அப்படின்னு சொல். அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் ராஜா. ஆனா தியானம் இல்லாததுனால, ஆன்மீகம் இல்லாததுனால நம்மளுடைய மனதுக்கு அடிமை ஆயிட்டோம், சர்வெண்ட் ஆயிட்டோம். ராஜாவா இருக்க வேண்டிய நாம அடிமையா, ஒரு சேவகரா மாறிட்டோம். அது என்ன சொல்லுதோ அதை செய்யறோம். அது நம்மளுக்கு பயம் காட்டினா பயப்படுறோம், துக்கத்தை கொண்டு வந்தா துக்கப்படுறோம். அது எப்படி ஆட்ட வைக்குதோ அப்படி ஆட வேண்டியது இருக்கு. இது அடிமை. எப்பொழுது தியானம் செய்யறோமோ, சுவாசத்தை கவனிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்கா மனம் என்பது லயமாயி ஆன்மாவில் கலந்தி நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம ராஜாவா இருக்கிறோம். பிஃபோர் மெடிடேஷன் நம்ம மனதுடைய கண்ட்ரோல்ல இருப்போம். ஆஃப்டர் மெடிடேஷன் நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்மளுடைய மைண்ட் இருக்கும். இதுக்கு ரமண மகர்ஷி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனோநாசனம் மனோலயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தியானம் செய்ய செய்ய மனம் என்பது நாசனமாயிட்டே வரும். நாசனமாயி ஆன்மாவில் கலந்து ஒரு ராஜாவா மாறிடுறோம். அதனாலதான் ராஜயோகம், அஷ்டாங்க ராஜயோகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல 8 வகையானது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அவற்றை என்ன என்றது ஒண்ணா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியான, சமாதி, யமமும் நியமமும் அப்படின்னு நம்மளுக்கு 8 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஆசனம் அப்படின்னா ஸ்திர சுக ஆசனம். எப்படி உட்காரணும்? ஸ்திரமா உட்காரணும், சுகமா உட்காரணும். எப்பொழுது சுகமா உட்கார்றோமோ நம்மனால ஸ்திரமா உட்கார முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசனம்
அத பத்தி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு பாயிண்ட் ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா 3 hours 3 மணி நேரம் நம்ம அசையாம உட்கார்ந்தா ஆசன சித்தி கிடைச்சது அப்படின்றது அர்த்தம். அது வரைக்கும் நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கோ ஒரு அன்னைக்கு அந்த பிராக்டிசஸ்ல நம்மளுக்கு 3 மணி நேரம் உட்கார முடியும். இது ஆசன சித்தி. ஃபர்ஸ்ட் ஸ்திர சுக ஆசனம், ரெண்டாவது பிராணாயாமம். அப்படின்னா இதுல 2 விதமான பிராணாயாமம் இருக்கு. ஒன்னு சுகமய பிராணாயாமம், இன்னொன்னு ஹடயோக பிராணாயாமம். அப்படின்னா அர்த்தம் என்ன? ஹடயோகா அப்படின்னா உடலோட நம்ம செய்யற பிரீத்திங் எக்ஸசைசஸ் எதை இருக்குதோ அது ஹடயோகான்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா நம்ம மூச்சு இழுத்துட்டி உள்ள லாக் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சைட்ல விட்டுருப்போம். இல்ல மூச்சு உள்ள போகாம லாக் பண்ணிட்டு நம்ம மூச்சு ஸ்டாப் பண்ணிட்டு இருப்போம். இப்படி செய்யறது கும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே பிரீத்திங் எக்ஸசைசஸ், ஹட்ட யோகா. ஆனா பதஞ்சலி மகர்ஷி நம்மளுக்கு சொன்னது ஹட்டயோக பிராணாயாமம் கிடையாது, சுகமய பிராணாயாமம் அல்லது ராஜயோக பிராணாயாமம். அப்படின்னா சுகமா வர போற மூச்சியை கவனிப்பதுதான் ராஜயோகம், சுகமய பிராணாயாமம். சுகமா உகாந்தி சுகமா வர போற மூச்சியை கவனித்தால். மூணாவது பிரத்யாகாரமும். அப்படின்னா அனதர் ஃபுட், இன்னொரு உணவு அப்படின்னு அர்த்தம். எப்படி இந்த உடலுக்கு சாப்பாடு கொடுக்கிறோமோ அதே போல ஆன்மாவுக்கு உணவு காஸ்மிக் எனர்ஜி. எப்பொழுது தாட்லெஸ் ஸ்டேஜ் எண்ணமற்ற நிலை வருதோ நம்மளுக்கு காஸ்மிக் எனர்ஜி வருது. அதனுடைய அனுபவங்கள் ஸ்டார்ட் ஆயிடும். அந்த காஸ்மிக் எனர்ஜி அனுபவங்கள் எதை இருக்குதோ அவற்றை அனைத்தும் ஆன்மாவுக்கு உணவாகும். அடுத்தது பார்த்தோம்னா தாரணா. அப்படின்னா தரிப்பது, அணைவது அப்படின்னு அர்த்தம். என்ன அணைகிறோம் அப்படின்னாக்கா திருஷ்யங்கள், காட்சிகள் அணைகிறோம். விதவிதமான அனுபவங்களை அணைகிறோம். கலர்ஸ் பார்ப்போம், எங்கேயோ நடக்கிற விஷயங்கள் பார்ப்போம். மின்பிறவிகள், முன்பிறவி, நம்மளால கர்மங்கள், பிறவிகள் பார்க்க முடியும். சிலருக்கு நடக்க போவது தெரிய வரும். கிரகங்கள் பார்ப்போம், மரங்கள் பார்ப்போம், விலங்குகள் பார்ப்போம், மகாங்கள் பார்ப்போம். இது அனைத்தும் அணைவது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாரணா. அடுத்தடுத்த ஸ்டேஜில ஞானத்தை கிராஸ்ப் பண்றோம், ஞானத்தை அடையிறோம். இது தாரணா. தட் இஸ் ஒரு தடவை கேட்டாலே அவங்க அது ஸ்திரமாயிடும், தாரணை செய்ய முடியும். தெரிஞ்சுக்கின விஷயங்கள், அந்த ஞானம் எது இருக்குதோ அதெல்லாம் ஈஸியா ஸ்திரமாயிடும். இதெல்லாம் தாரணா. அடுத்த பாத்தீங்கன்னா தியானம் அப்படின்னு சொல்லி இருக்காரு. எப்பொழுது நம்ம சுகமா உட்கார்ந்துட்டு சுகமா வரப்போற மூச்சு கவனிக்கிறோமோ, பிரத்யாகாரம் காஸ்மிக் எனர்ஜி வரதோ, அனுபவங்கள் அணைகிறோமோ, அடுத்த ஸ்டேஜில தியானம்னா என்ன ஃபர்ஸ்ட் மீனிங் தெரிஞ்சுக்கலாம். நம்ம பேசிக்ல என்ன சொல்றோம், சுவாசத்தை கவனிப்பதுதான் தியானம் சொல்றோம். ஆனா ஆழமா போனாக்கா +, யானம் தியானம். அப்படின்னா சூக்ஷ்ம காரண
மகா காரண உடலுடைய பிரயாணம் அப்படின்றது அர்த்தம். இப்போ நம்ம உடல்ல தங்கறோம், உடல் நம்ம கிடையாது, உடல்ல தங்கறோம். எப்போ தியான சக்தி தேவையான அளவுக்கு இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சூக்ஷ்ம உடலோட வெளியே வந்து சூக்ஷ்ம உலகங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சக்தி ஞானத்தோட திரும்பி இந்த உடலுக்கு வருவோம். இது ஆஸ்ட்ரல் டிராவல் அப்படின்னு சொல்றோம். சூக்ஷ்ம உடலுடைய பிரயாணம். சூக்ஷ்ம உலகங்கள்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நம்மளுடைய ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ், நம்மளுடைய பிறவி எப்படி முடிச்சு வந்திருக்கிறோம், அடுத்த நடந்து போன பிறவிகள் என்ன, நமக்கு தேவையான ஞானம் என்ன, அவை அனைத்தும் பார்க்க முடியும். சூக்ஷ்ம உலகங்கள்ல ஆசாங்களை சந்திக்க முடியும். அதே போல சூக்ஷ்ம உலகங்கள்ல இருக்கிற ஞானம் தெரிஞ்சுக்குவோம். அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ஹீலிங்ஸ் இருக்கும். பவனங்கள், அதாவது மேடைகள் இருக்கும், மாடிகள் இருக்கும். சக்தி வாய்ந்த மேடைகள் இருக்கும். சிலருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பூமியில் இருந்து வந்தவங்க ஹீலிங் தேவைப்படும், அவங்களுக்கு அங்கே ஆஸ்ட்ரல்ல ஹீலிங் நடக்கும். இதெல்லாம் பார்த்து அந்த ஞானத்தோட திரும்பி வர முடியும். இது சூக்ஷ்ம சரீர பிரயாணம், யானம் அப்படின்னு சொல்றோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா, காரண உடலோட காரண உலகங்களுக்கு பிரயாணம் செய்து காரண உலகங்களுடைய ஞானம் சக்தியோட திரும்பி இந்த உடலுக்கு வந்திருப்போம். எப்பொழுது இந்த காரண உடலுடைய பிரயாணம் செய்கிறோமோ, சூக்ஷ்ம உலகங்களை விட மேல் உலகங்கள், அங்கே உண்மையான ஞானம் கிடைக்கும். நான் ஆன்மா என்ற ஞானம் கிடைக்கும். அதுக்கு கீழே இருக்கிற உலகங்கள்ல கீழ் ஞானம் தான் கிடைக்கும். மேல உலகங்கள் ஞானம் கிடைக்காது. ஆஸ்ட்ரல் வேர்ல்ட்ஸ்ல ஆஸ்ட்ரல் பாடி தொப்பல்ல இருந்து வெளியே வரும். காசல் பாடி இங்கே உச்சிலிருந்து வெளியே வருது. எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இதை நான் இங்கே ஷேர் பண்றேன். நான் தியானம் செய்யும் பொழுது எனக்கு எக்ஸ்பீரியன்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நான் படுத்தி முழிப்பு நிலையில இருக்கும் பொழுது என்னுடைய பாடி கம்ப்ளீட்டா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. ஒரு கல்லு மாதிரி ஆயிடுச்சு, ஐரன் மாதிரி ஆயிடுச்சு. நான் கவனிச்சுட்டே இருக்கிறேன். ஏன்னா நான் டீச் பண்றதுனால, எல்லோருக்கும் சொல்றதுனால கவனிச்சுட்டே இருக்கணும், டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்கும் பொழுது என்னுடைய உடல் நினைப்பு தெரியுது. ஆனா நான் உச்சி மூலமா மேலக்கு போயிருக்கேன். ரொம்ப ஃபாஸ்ட், ராக்கெட் ஃபாஸ்ட்ல போறேன் நானு. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பயமா இருந்துச்சு அவ்வளோ ஃபாஸ்ட்டுக்கு. அப்புறம் நானே சமாளிச்சுட்டேன், பயந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். உடலும் தெரியுது, அந்த கான்சியஸும் தெரியுது. மேல போறே ஒரு கிரீன் ரிங் வருது, அதை கூட தாண்டி போயிருக்கேன். மேல போன பிறகு ஃபாஸ்டா போய் கடைசியில என்னுடைய சகசிராரம் ஓபன் ஆகுது. சூன்யமா இருக்குது, நல்லா கிளியரா தெரியுது, விங்ஸ் ஓபன் ஆன மாதிரி. அங்க கொஞ்ச நேரம் தங்கின பிறகு மறுபடியும் ரிவர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கேன்.
ரிவர்ஸ் வரும்போது மறுபடியும் அந்த கிரீன் ரிங் எது இருக்குதோ அதை கூட தாண்டி மறுபடியும் இங்க இருந்து பாடியில ஃபுல் கான்சியஸ் வருது. எனக்கு கம்ப்ளீட்டா செட்டில் ஆகிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்த, கண்ணு கூட திறக்கல. எல்லாமே கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னு புரிஞ்சுக்கின பிறகு நிதானமா கண்ணு திறந்து நான் எங்கே இருக்கிறேன், ஓகே, ஒரு அனுபவம் வருது. அது ரிமைண்ட் பண்ணிட்டேன். எதுக்குன்னா மறந்து போயிருக்கும். அதனால ரிமைண்ட் பண்ணா எல்லாமே ஞாபகம்ல இருக்கும். அப்புறம் புக்ஸ் படிக்கும் பொழுது சீனியர் மாஸ்டர்ஸோட பேசும் பொழுது இது ஆஸ்ட்ரல் டிராவல் கிடையாது, காசல் டிராவல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கினேன். அடுத்து அந்த கிரீன் ரிங்கு அப்படின்னா அது மனோமய கோஷம், மனம் அது கூட தாண்டி போயிருக்க அப்படின்றது எனக்கு சில நாளைக்கு கிளாரிட்டி வருது. அடுத்த மூணாவது அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாகாரண உடலோட மகாகாரண உலகங்களுக்கு சென்று அங்கே இருக்கிற சக்தி ஞானத்தோட திரும்பி இந்த உடலுக்குள் வருவோம். மகாகாரண உடல் அப்படின்னா கிருஷ்ணருடைய விஸ்வரூபம் தான் மகாகாரண உடல். அவ்வளோ பெருசா இருக்கும். நம்மளுக்கு சொல்லுவாங்க, அஷ்ட சித்திகள்ல சொல்லுவாங்க, அனிமா மகிமா கரிமா லகிமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்ட்ரலா சின்னதா இருக்கிறது ஆஞ்சநேயர் பார்ப்போம். சீதா தேவி தேடி போகும் பொழுது சின்ன குட்டியா மாறிட்டி தேடுறதுக்கு போயிருப்பாரு. அதே போல விஸ்வரூபம் ரொம்ப பெருசா இருக்கிறது. இது ரெண்டுமே ஆஸ்ட்ரல், நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், தடையில மட்டும்தான் பார்க்க முடியும். மகாகாரண உடல் அப்படின்னா அனைத்தும் நமக்குள்ளே இருக்கும். விஸ்வரூபம் பார்த்தோம்னா தெரியும். மனிதர்கள், ராட்சசர்கள், தேவதர்கள், விலங்கு, பாம்பு, சூரியன், சந்திரன், கிரகங்கள், எண்டு இறப்பு பிறப்பு சிருஷ்டி எல்லாமே நடக்கும் விஸ்வரூபத்துல. அப்போ அனைத்தும் நமக்குள்ளே இருக்கு என்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். இதுதான் மகாகாரண உடலுடைய பிரயாணம். எப்பொழுது இந்த 3 விதமான பிரயாணங்கள் செய்யறோமோ ஒவ்வொரு ஸ்டேஜில நம்மளுக்கு புரிய வரும், இந்த உடலில் தங்கறோம், இந்த உடல் நான் கிடையாது, நான் ஆன்மா அப்படின்றது நம்ம படிப்படியாக புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொரு ஸ்டேஜில கூட நம்மளுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி சக்தி ஞானமும் கிடைக்கும். இது தியானம். அடுத்த பாத்தீங்கன்னா சமாதி. சமாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜெனரலா பாக்குற மாதிரி சமாதி கிடையாது. இறந்து போறவங்கள மண்ணுல வைக்கிறதோ இல்ல ஜீவ சமாதி ஆகிறதோ கிடையாது. உள்மீனிங்கு இருக்கும். சமாதானம் தெரிஞ்ச நிலை. என்ன சமாதானம் தெரியணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கை பற்றிய கேள்விகள், பிரச்சனைகள், புரியாத விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வர ஆரம்பிச்சிடும். சவிகல்ப சமாதி நிலை. ஆன்ம ஞானம் வருது, நம்ம பற்றிய ஞானம் நம்மளுக்கு வருது. இங்கே போக போக கொஸ்டின்ஸ் கிடையாது, நம்ம பற்றிய நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கிடையாது. ஆனா சிருஷ்டி பற்றிய கொஸ்டின்ஸ் இருக்கும், கேள்விகள் இருக்கும். சிருஷ்டில என்ன நடக்குது, எப்படி நடக்குது, இவ்விதமான கொஸ்டின்ஸ்க்கு கிளாரிட்டி இருக்காது. எப்பொழுது அந்த கொஸ்டின்ஸ் கூட எல்லாமே நம்ம நோ கொஸ்டின் ஸ்டேட்டுக்கு வரோமோ, எந்த கேள்விகள் இல்லாத நிலைக்கு வர்றோமோ, இது நிர்விகல்ப சமாதி நிலை அப்படின்னு சொல்றோம். பிரம்ம ஞானம் அப்படின்னு சொல்றோம்.
அதனால நம்ம சமாதானம் தெரிஞ்ச நிலைக்கு வரதுதான் சமாதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தா யமமும் நியமமும். யமமும் அப்படின்னா 5 பாயிண்ட் இருக்கு இதுல. ஃபர்ஸ்ட் அஹிம்சா, பிரம்மச்சரியமும் சத்தியமும் அஸ்தேயமும் அபரிக்கிரகமும். இந்த 5 குவாலிட்டிஸ் நமக்குள்ள வர ஆரம்பிச்சிடும். இப்போ வரைக்கும் சொன்னது இன்புட்ஸ், இப்போ அவுட்புட், நம்மளிருந்து வர குவாலிட்டிஸ். அனுபவங்கள் கிடையாது, குவாலிட்டிஸ். இப்போ ஃபர்ஸ்ட் அஹிம்சை வரும். ஹிம்சை செய்யக்கூடாது, எந்த ஜீவனை கொலை பண்ணக்கூடாது, வலி கொடுக்க கூடாது, துன்புறுத்த கூடாது, இது புரிய வரும். அஹிம்சா பரமோ தர்மஹா, இது புரிய வரும். காந்திஜி சொன்னது கூட அஹிம்சை தான். அந்த குவாலிட்டி வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா பிரம்மச்சரியம். பிரம்மச்சரியம்னா என்ன? மேரேஜ் பண்ணாமே இருக்கிறதோ, யாரோட பழகாமே இருக்கிறதோ பிரம்மச்சரியம் கிடையாது. ஆன்மீக அர்த்தங்கள் வேற இருக்கும், பௌதீகமான மீனிங்ஸ் வேற இருக்கும். அதனால பிரம்மச்சரியம்னா என்ன அப்படின்னா பிரம்மத்தில் செரிப்பது, பிரம்ம நிலையில் செரிப்பது. இது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கதை மூலமா தான் இது புரிஞ்சுக்க முடியும், இல்லைன்னா புரிஞ்சுக்க முடியாது இந்த பாயிண்ட். இதுல ஒரு கதை. துவாபர யுகத்தில் கிருஷ்ணருடைய அஷ்ட மனைவி, 8 மனைவிகள் ஒவ்வொரு நாளும் யமுனா ஆறு தாண்டி யக்ஞவல்க மகர்ஷிக்கு சாப்பாடு கொண்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு யமுனா ஆறுல தண்ணி நிறைய இருக்குது, போக முடியல. கிருஷ்ணர் கேட்பாங்க, எப்படி நாங்க போறது, சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு கேட்டாக்கா அவர் சொல்றாரு, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொல்லி இருக்காருன்னு சொல்லுங்க, ஆறு உங்களுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா 8 மனைவி இருக்கிறாங்க, இவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி? ஆனா அது சந்தர்ப்பம் கிடையாது, சாப்பாடு கொடுக்கணும். ஆறாண்டு போயிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, நித்திய பிரம்மச்சாரி கிருஷ்ணர் வழி கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கேட்ட உடனே ஆறு வழி கொடுத்துச்சு. அவங்க தாண்டி போயிருக்காங்க. அந்த மரத்தை கீழே யக்ஞவல்க மகர்ஷிக்கு சாப்பாடு கொடுத்திருக்காங்க. திரும்பி வரணும்னா தண்ணி இருக்கு. மகர்ஷியே கேட்டிருக்காங்க, சுவாமி நாங்க எப்படி போறது அப்படின்னு கேட்கும் பொழுது மகர்ஷி சொல்றாரு, நித்தியோபவாசி யக்ஞவல்க மகர்ஷி வழி கொடுக்க சொன்னாரு, கேளுங்க அதை கொடுக்கட்டாரு. இப்போதானே நம்ம சாப்பாடு கொடுத்தோம், எப்படி நித்தியோபவாசி அப்படின்னா டெய்லி ஃபாஸ்டிங் இருக்கிறவரன் அர்த்தம். இவர் எப்படி நித்தியோபவாசி, அவர் எப்படி நித்திய பிரம்மச்சாரி? இவங்களுக்கு புரியல. சரி, ஆறுகிட்ட வந்திருக்காங்க, அவரு கேட்கிற தைரியம் இல்லை. சொன்ன உடனே ஆறு வழி கொடுத்துச்சு. அரண்மைக்கு வந்ததும் சத்யபாமா கிருஷ்ணரிடம் கேட்பாங்க, எப்படி நீங்க நித்திய பிரம்மச்சாரி, அவர் எப்படி நித்தியோபவாசி அப்படின்னு கேட்கும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, சந்தர்ப்பம் வரும்போது இது உனக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சந்தர்ப்பம் வருது. அரண்மனையில ஒரு போட்டி வச்சிடுறாங்க, உட்காந்து சாப்பிடணும். தட்டுல சாப்பாடு வச்சிருப்பாங்க, கீழே உட்காந்து சாப்பிடணும். மேல கத்தி தொங்க போடுவாங்க. கரெக்டா ஜாகிரதையா இல்லைன்னா அது தொடும். கத்தி தொட்டிச்சுன்னா நம்ம தோத்து போயிட்டோம். கத்து தொடாமலே
சாப்பாடு சாப்பிட்டு வெளியே வந்தா ஜெயிச்ச மாதிரி அப்படின்னு போட்டி அது. அதுல சத்யபாமாவுக்கு ஃபோக்கஸ் ஜாஸ்தி, பிடிவாதமும் ஜாஸ்தி. அதனால அவங்க ஜாகிரதையா சாப்பாடு சாப்பிட்டு கத்தி தொடாமலே வெளியே வந்து ஜெயிச்சிட்டாங்க. இந்த வார்த்தை கிருஷ்ணரிடம் போய் சொல்லும் பொழுது கிருஷ்ணர் கேக்குறாரு, அங்க நீ சாப்பாடு சாப்பிட்டியே, என்ன சாப்பிட்டாச்சுன்னு கேக்குறாரு. அப்போ சத்யபாமா சொல்றாங்க, என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்ல, இப்போதானே சாப்பிட்டு ஜெயிச்சு வந்தியே, ஏன் ஞாபகம் இருக்காது அப்படின்னு கேட்கும் பொழுது சத்யபாமா சொல்றாங்க, என் மனம் கத்தி மேல இருக்குது, சாப்பாடு மேல கிடையாது, அதை தொடாம வெளியே வரணும்னு இருக்கு, அதனால நான் என்ன சாப்பிட்டேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னுடைய மனம் எப்படி கத்தி மேல இருக்குதோ அதே போல என் மனம் இந்த உலகத்தில இருந்தா, இந்த உலகத்தில இருக்கிற அனைத்தோட அனைவரோட இருந்தா, ராஜபாலனை செய்தால் எதை செய்தாலும் என்னுடைய மனம் பிரம்ம நிலையில இருக்கும், பிரம்ம நிலையில செரிக்கும். அதனால நான் நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னு விளக்கம் கொடுத்திருக்காரு. ஓகே, நீங்க நித்திய பிரம்மச்சாரி, அவர் எப்படி நித்தியோபவாசி ஆயிருக்காரு அப்படின்னாக்கா, இங்கே எல்லாமே காலி தான், அவரு உடலுக்காக சாப்பாடு சாப்பிடுறாரு. இந்த காலி பத்தி தான் அவரு நித்தியோபவாசின்னு சொல்லியிருக்காங்க. அதனால மகாங்கள் எந்த ஒரு வேர்டு கொடுத்தா கூட அதுல ஒரு பரமார்த்தம் இருக்கும். நம்ம நினைக்கிற நம்ம சொல்ற மீனிங்ஸ் இருக்காது, அர்த்தம் இருக்காது. இதுதான் பிரம்மச்சரியம். எப்பொழுது தியானம் செய்யறோமோ ஒரு கிருஷ்ணர் போல பிரம்மச்சாரியாய் இருக்க முடியும். அப்படின்னா பிரம்ம நிலையிலோ ஆன்ம நிலையிலோ ஒரு ராஜா மாதிரி இருப்போம். கிருஷ்ணர் எப்படி இருப்பாரு? கொண்டாட்டமா இருப்பாரு. அந்த கொண்டாட்டம் யாருக்கு இருக்கும்? ஒரு ராஜா மாதிரி வாழ்றவங்களுக்கு தான் அவ்வளவு கொண்டாட்டம் இருக்கும். இதுதான் பிரம்மச்சரியம். மூணாவது சத்தியம். சத்தியம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோஸ்ட்லி எல்லோரும் நினைக்கிறது உண்மை அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த உண்மைக்கு சத்தியத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன? ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய வயது 52, இது உண்மை. 10 வருடங்களுக்கு முன்பு 42, அப்போ அது கூட உண்மை. ஆனா காலம் மாறும் பொழுது உண்மை மாறிடுது. அதனால உண்மை என்பது காலம், இடம், சூழ்நிலை மாறினால் உண்மை மாறும். ஏன்னா ஏஜ் வேற வெளிநாட்டுல இருந்தா என்னுடைய ஏஜ் ஒரு நாள் கம்மி இருக்கும். இது போல உண்மை என்பது காலம் மாறினா மாறிடும், ஆனா சத்தியம் மாறாது. இது கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 விதமான சத்தியங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா தற்காலிக சத்தியம், டெம்பரரி ட்ரூத். இது ஒரு லட்டு இருக்கு, சாப்பிட்டோம் காலி ஆயிடுச்சு, டெம்பரரி ட்ரூத், தற்காலிக சத்தியமும். இரண்டாவது ஜீவித கால சத்தியம். அப்படின்னா என்னுடைய ஆயுள் எவ்வளோ இருக்குதோ அவ்வளோ வருடங்கள் இந்த உலகத்துக்கு நான் சத்தியம். நான் இறந்து போனா நான் சத்தியம் கிடையாது. லட்டு விட கொஞ்சம் லாங் டைம். இது ஜீவித கால சத்தியம், லைஃப் டைம் ட்ரூத். மூணாவது யுக கால சத்தியங்கள். அதாவது
சூரியனுக்கு முன்பு சூரியன் கிடையாது, சூரியன் இறந்து போன பிறகு சூரியன் கிடையாது. பூமி பிறந்ததுக்கு முன்பு பூமி கிடையாது, பூமி இறந்து போன பிறகு பூமி கிடையாது. அனைத்துக்கும் அழிவு உண்டு. ஆனா இந்த கண்ணுல நம்மளால பார்க்க முடியாது. யுகங்கள் யுகங்கள் நடந்து போன பிறகுதான் அதனுடைய அழிவு இருக்கும், நம்ம பார்க்க முடியாது. இன்னும் லாங் டைம். இது யுககால சச்சங்கள். ஆனா அழிவு இருக்கு. லட்டு காலியாகுது, இந்த உடலு அழிஞ்சு போகுது. அந்த யுககால சச்சங்கள் எதை இருக்குதோ அது சூரியனும் சந்திரனும் பூமி அனைத்துக்கும் அழிவிருக்கு. ஆனா சாஸ்வத சத்தியம், கடைசி சத்தியம், நித்தியமானது, சத்தியமானது, சாஸ்வதமானது, நிரந்தரமானது, ஆதி அந்தம் இல்லாதது, இறப்பு பிறப்பு இல்லாதது ஆன்மா மட்டுமே. இதுதான் சத்தியம். ஆன்மா என்பது அவிநாசி, அப்படின்னா அழிவு இல்லாதது. தேகம் அழிஞ்சு போகும், தேகி அழியாது. இதுதான் பகவத்கீதை சாரம். இது பிரம்மச்சரியம் பிறகு சத்தியம். அஹிம்சா, பிரம்மச்சரியம், சத்தியம். நெக்ஸ்ட் அஸ்தேயம், அப்படின்னா மற்றவங்களின் சொத்து மீது ஆசை இல்லாம இருப்பது, கண்ணு கோரிக்கை இல்லாம இருப்பது அஸ்தேயம். அந்த குவாலிட்டி வருது நம்மளுக்குள்ள. மற்றவங்க சொத்து நமக்கு எதுக்கு, நமக்கு இருக்கிறதுல நம்ம ஹாப்பியா வாழலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாழ ஆரம்பிச்சிருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா அபரிக்கிரகம். கிரகம்னா வாங்கிறது, பரிகிரகம்னா தேவை இருக்கோ இல்லையோ அனைத்தும் வாங்கிறது. அபரிக்கிரகம்னா தேவை இல்லாதது வாங்க மாட்டோம். அப்படின்னா போக போக ஆன்மா தூய்மையா இருக்க ஆரம்பிச்சிரும். அது தானா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் நமக்குள்ள வரும், நம்மளுக்கே தோணும். இது 5.2 யமமு. அஹிம்சா, பிரம்மச்சரியம், அஸ்தேயம், அபரிக்கிரகம், சத்தியம். 5 பாயிண்ட். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா நியமமு. நியமம்ல கூட 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. சுத்தம், சௌச்சம், அப்படின்னா உடல் சுத்தமா இருக்கணும், சுற்றி சூழ்நிலைகள் சுத்தமா இருக்கணும், தூய்மையா இருக்கணும். நம்மளுடைய மனம் திரிகரண சுத்தியா இருக்கணும். என்ன பேசுறோமோ அதே யோசிக்கணும், என்ன யோசிக்கிறோமோ அதே செய்யணும், என்ன செய்யறோமோ அதே சொல்லணும். உள்ள ஒண்ணு யோசிக்கிறது, வெளியே ஒண்ணு பேசுறது, கையில இன்னொரு மாதிரி பிஹேவ் பண்றது, இது சுத்தம் சௌச்சம் ஆகாது. திரிகரண சுத்தி அது வர ஆரம்பிச்சிரும் நமக்குள்ள. நெக்ஸ்ட் சந்தோஷம். நம்மளுடைய உண்மையான நிலை என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷம். நம்ம சந்தோஷத்தை மறந்து போய் இருக்கிறோம். ஆனா உண்மையானது அதேதான் சந்தோஷம். பிரம்மானந்தம், பேரானந்தம், நம்மளுடைய நிலையே அதுதான். ஆன்மாவுடைய குவாலிட்டியே அதுதான். ஆல்வேஸ் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது மட்டுமே கிடையாது, ஆல்வேஸ் அந்த ஹாப்பினஸ் இருக்கும். சூழ்நிலை எப்படி இருந்தா கூட சம்பந்தம் இல்லாம இருக்கும். இதுக்கு பரஞ்சோதி அவங்க சொல்லுவாங்க, சந்தோஷம் 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 சொல்லுவாங்க. எப்பொழுது நான் ஜோதி ஸ்வரூபம், நான் ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு உணர்றோமோ அந்த சந்தோஷம் எப்பவுமே இருக்கும். இது செகண்ட் பாயிண்ட், சுத்தம் சௌச்சம் சந்தோஷம். நெக்ஸ்ட் தபஹா ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா. தபஹா அப்படின்னா நம்ம சாப்பிடுறது ஒரு பிழி குறைச்சிட்டு
தூங்குறது கொஞ்சம் குறைச்சிட்டி, பேசுறது கொஞ்சம் குறைச்சிட்டி, உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் குறைச்சிட்டி, நம்மளுக்காக, நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக நம்மளுடைய சமயத்தை ஒதுக்குறது தான் தப்பா? எவ்வளவு வேஸ்டா பேசுறோம், எவ்வளவு வேஸ்டா யோசிக்கிறோம், எல்லாத்துக்கும் டைம் வேஸ்ட் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு தூங்குறோம், எவ்வளவு சாப்பிடுவோம், எவ்வளவு ஓடுவோம், அதை குறைச்சிட்டு உலகத்துக்கு நிறைய சமயம் கொடுக்கிறோம். அதை குறைச்சிட்டு ஆன்மாவுக்கு கொடுக்க வேண்டியதை பத்தி சொல்றாங்க. தப்பா? அதிகமா சாப்பிட்டா தூக்கம் வரும், அதிகமா தூங்கினா சோம்பல் வரும். இப்படி எதை எது வேஸ்டா பண்றோமோ அவற்றை குறைச்சிட்டா நம்மளுக்கு நிறைய சமயம் கிடைக்கும். தியானம் பண்ணலாம், புக்ஸ் படிக்கலாம், சுவாத்தியாயம் செய்யலாம், சேவை செய்யலாம், உலகத்துக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது மக்களுக்கு கொடுக்கலாம், தியானத்தை பிரச்சாரம் செய்யலாம். எது முடியுதோ அதை செய்ய முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம். நான் ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கேன், இன்னொரு மாஸ்டர் இன்னொரு கிளாஸ் சொல்லுவாங்க. அது எப்படி கரெக்டா இல்லையா தெரிஞ்சுக்கிறதுக்கு சுயமா அத்தியனம் செய்யணும். மகான்கள் என்ன சொல்லியிருக்காங்க, திருமூலர் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, ஒரு பரமஹம்ச யோகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு, புத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கிருஷ்ணர் என்ன சொல்லியிருக்காரு. சுவாத்தியாயம் பழைய காலத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு வீட்டுல ஒரு மரத்தோட ஸ்டாண்ட் இருக்கும். எதுக்கு இருக்குது அந்த ஸ்டாண்டு? புக்கு வச்சு படிக்கிறதுக்கு. டெய்லி புக் படிக்கணும். நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்டியன்ஸ் பார்த்தா பைபிள் கட்டாயமா படிப்பாங்க. அதே மாதிரி முஸ்லிம்ஸ் பார்த்தோம்னா அவங்க குரான் கட்டாயமா படிப்பாங்க. பஞ்சாபிஸ் குரு கிரந்த் சாஹிப் டெய்லி படிப்பாங்க. அப்போ நம்ம என்ன படிக்கணும்? பகவத்கீதை படிக்கணும். நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய ஹிந்துஸோடைய ஸ்டாண்டர்ட் பிராமணிக கிரந்தம் பகவத்கீதா. எத்தனை பேர் படிக்கிறாங்க? படிக்கணும், நம்மளுடைய டியூட்டி. இன்னும் குருஜி என்ன சொல்லுவாரு அப்படின்னு பார்த்தாக்கா, ஒரு ஹிந்துவா இருந்தா ஃபர்ஸ்ட் பகவத்கீதை படிங்க, அடுத்த பைபிள் குரான் படிங்க. ஒரு கிறிஸ்டியனா இருந்தா ஃபர்ஸ்ட் பைபிள் படிங்க, அடுத்த பகவத்கீதை குரான் படிங்க. ஒரு முஸ்லிமா இருந்தா ஃபர்ஸ்ட் குரான் படிங்க, அடுத்த பகவத்கீதை பைபிள் படிங்க சொல்வாரு. எதுக்கு படிக்கணும்? இது ஒண்ணு போகாதா அப்படின்னா அது படிச்சா அதுல கூட இந்த விஷயங்கள் தான் இருக்கு, ஆன்மீக விஷயங்கள். அனைவரும் சொன்னது ஒண்ணுதான் மகான்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்குன்னா அது படிக்கலன்னா பகவத்கீதை கிரேட், குரான் கிரேட், அப்போ கூட ஒரு பிரிதல். எப்போ படிக்கிறோமோ நம்மளுக்கு மகான்கள் சொன்னது புரிய வரும். இது ஸ்வாத்தியாயா. அடுத்த ஈஸ்வர பிரணிதானம் அப்படின்னா ஒவ்வொருவரும் உள்ள இருக்கிறது சிவனே தான். ஈஸ்வரன்னா சிவன். நம்மளுக்கு தெரியும் உயிர் இருந்தா சிவம், உயிர் இல்லைன்னா செவம். அப்போ அந்த உயிர் யார்? நமக்குள்ள இருக்கிற உயிர் சிவனா இருந்தா எல்லாருக்குள்ள இருக்கிற சிவன் பார்க்கறது ஈஸ்வர பிரணிதானம். ஒவ்வொருத்தரும் கடவுள் ரூபம் தான். அதுக்குதான் குருஜி சொல்லுவாரு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ் அப்படின்னு சொல்லுவாரு. அனைவரும் கடவுள் ரூபம் அப்படின்றது நமக்குள்ள ஸ்டாண்ட் ஆயிட்டே வரும். இது ஈஸ்வர பிரணிதானம். இந்த 5 பாயிண்ட்ஸ் குவாலிட்டிஸ் வரும். அந்த யமமும் 5 குவாலிட்டிஸ், நியமமும் 5 குவாலிட்டிஸ், மொத்தம் 10 குவாலிட்டி தானா வரும். தியானம் செய்ய செய்ய வரும். இதுதான் மாஸ்டர்ஸ் நம்ம இன்னைக்கு அஷ்டாங்க ராஜயோகம் மூலமா எனக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மாஸ்டர். கரெக்டா தான்
டைம் எஸ் மேடம். செட் ஆயிடுச்சுன்னு ரொம்ப நினைக்கிறேன். சூப்பரா இருந்தது மேடம். நீங்க ஏதாவது ஷேர் ஆ பண்ணணும்னா தியான அனுபவங்கள் ஷேர் பண்ணுங்க மாஸ்டர்ஸ்.